ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இது எத்தனையோ படம் பார்த்துருப்போம். ஆனால் சம்மர் டயத்தில் குழந்தைகளோ குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு படம் கூட சொல்லலாம். இந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஒன்று வச்சுக்கிட்டு லீவு டைம்னா மொபைலை யூஸ் பண்ணுறதுக்கே இந்த பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் 90s 80s காலத்தில் ஒரு விளையாட்டுக்காண்டியே ஆர்வமாக அந்தளவுக்கு வெயிலே தெரியாமல் அந்தளவுக்கு அப்படிப்பட்ட படம் தான் இந்த குரங்கு பெடல். குழந்தைகள் முதல் பெரியவர்களை குடும்பத்தோட கொண்டாட வேண்டிய படம். இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். சினிமாவில் நடித்தோ 4 நாள் காசு சம்பாதிக்கணும், 4 பங்களா வாங்கணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிற நினைக்கிற நட்சத்திரங்கள் தான் அதிகம். நல்ல படங்களை தந்து இந்த சினிமா உலகத்தை வாழ வைக்க வேண்டிய நினைப்பவர்கள் மிகவும் குறைவு தான். இதிலும் விதிவிலக்கா தனுஷ் போன்றவர் சிறந்த படங்களை தயாரித்து வழங்கி வந்தாங்க. இப்போது இந்த லிஸ்ட்டில் சிவகார்த்தியனும் சேர்ந்திருக்கிறாரு. சிவகார்த்தியன், சவிதா, சண்முகம், சாமி பாஸ்கரன் இம்மூவரும் இணைந்து குரங்கு பெடல் என்ற குழந்தைகள் படத்தை தயாரிச்சுக்கிறாங்க. இயக்குனரும் எழுத்தாளருமான ராசி அன்பழகன் எழுதிய சைக்கிள் என்ற சிறுகதை அடிப்படையில் இந்த படம் உருவாகிறது. 1980 கோடை காலத்தில் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஒரு சிறு ஊரில் 5 சிறுவர்கள் கோடை விடுமுறைக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்ளும் முயற்சியும். இதில் ஒரு சிறுவன் மட்டும் சைக்கிள் வாங்குகிறான். 3 சிறுவர்கள் சைக்கிள் வாங்கியிருக்கிற சிறுவன் கூட சேர்றாங்க. அப்படியே மாரியப்பன் என்ற சிறுவன் மட்டும் அவனை தனியாக விட்டுறாங்க. வாடகை சைக்கிள் எடுத்து அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, நமக்கு எந்த ஒரு சைக்கிளும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு வாடகை சைக்கிள் எடுக்கிறான். எடுத்தவனையும் அந்த வாடகை சைக்கிள் உயரம் பத்தாமல் குரங்கு பெடல் போட்டு இந்த சைக்கிளை கற்றுக்கிறான். இந்த சைக்கிள் கற்றுக்கொள்ளும் போது நடக்கும் நிகழ்வும் மிக சிறந்த வாழ்க்கையை சித்திரமாக குழந்தைகள் அழகான உலகத்தை பிரதிபலிக்கிறது இந்த குரங்கு பெடல். அப்படிப்பட்ட அருமையான படத்தை இந்த படத்தின் மூலமாக காட்டியிருக்கிறாரு டைரக்டர் கமலக்கண்ணன். இந்த கமலக்கண்ணன் யாருன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுபான கடை என்ற ஒரு படத்தை இயக்குனவர் தான் கமலக்கண்ணன். படத்தில் மாற்று விஷயத்தை சொன்னவர். குரங்கு பெடலில் சமூக ஊடகங்கள் கோடை விடுமுறை சிறப்பு வகுப்பில் என மூழ்கி கிடக்கும் இந்த இளம் தலைமுறையினருக்கு தெரியாத 1980 வாழ்ந்த குழந்தைகளின் வாழ்வை யதார்த்தமாக சொல்லியிருக்கிறார் இந்த படத்தை. கொங்கு தமிழ், கோடையில் வற்றாத பவானி நதி, பரிசல், தோல்பாவை, கூத்து என காட்சியில் செதுக்கி இருக்கிறார் டைரக்டர். ஒரு சிறு கதாபாத்திரம் கூட நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுறது. உதாரணமாக தோல்பாவை கலைஞர் காளி வெங்கட் மகளாக நடிப்பை சிறப்பாக கூட சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் சுமி பாஸ்கரனும் ஒளிக்கலைஞர் ஆண்டனி பி ஜெயரூபனும் டைரக்டர் காட்சியில் வடிவத்தில் தஞ்சிருக்காங்க. நாளுக்கு நாள் காளி வெங்கடன் நடிப்பு மெய்சிலிக்கத்தான் வைக்கிறது. கொங்கு தமிழ் மண்ணில் குசும்பும் ஒரு பாசக்கார தந்தையாகவும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு காளி. இந்த 5 வயது சிறுவன் நடிப்பை பார்க்கும்போது பல என்று பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு செம்மையாக படம் நடிச்சிருக்கிறாரு அந்த பையன். குறிப்பாக மாரியப்பனாக நடித்துள்ள மாஸ்டர் சந்தோஷ் வேல்முருகன் நடிக்கவில்லை என்றாலும் சூழ்நிலை உருவாக்கி அவர் அந்த கதாபாத்திரத்திலே வாழ்ந்திருக்கிறாரு. பிரசன்னா பாலச்சந்தர், சென்சன் திவாகர், செல்வா சாவித்ரி என நக்கல் அடைக்கும் அனைத்து டீமே முத்திரை பதிச்சிருக்காங்க இந்த படத்தில். குரங்கு பெடல் படத்தை நடுத்தர வயதினர் பார்த்தாலே தங்களது குழந்தை பருவம் நினைவுக்கு வரலாம். இப்போ உள்ள குழந்தைய பார்த்தா எப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். தமிழ்நாட்டில் வெள்ளித்திரையில் ரத்தம் தெறிக்க கொட்டிருக்கும் இன்றைய சூழ்நிலை அன்பை சொல்லும் படமாக வந்திருக்கிறது இந்த குரங்கு பெடல். தமிழில் நல்ல சினிமா வரவில்லை என்பது நமக்கு எல்லாத்துக்குமே வருத்தம் தான். இது போன்ற நல்ல படங்கள் வெளியாகும் போது வரவேற்க அரண்மனையும் ஆர்ப்பாட்டங்கள் ரிலீஸ் ஆகும் படங்கள் கொண்டாடும் மத்தியில் இந்த எளிய தரம் வாய்ந்த கருத்துமிகு படத்தை வரவேற்கத்தான் நம்ம பாராட்டத்தான் செய்யணும். இப்படி ஒரு தரமான ஒரு குடும்பங்கள் கொண்டாட அந்த கால வாழ்க்கையை நமக்கு திரும்ப கொண்டு வந்த சிவகார்த்தியனுக்கு நம்ம ஒரு சல்யூட் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்தியன் இந்த அளவுக்கு அவர் சின்ன வயசில் எப்படி இருந்திருக்கலாம், எந்த அளவுக்குன்னு கற்பனை மூலமாக அந்த அளவுக்கு இந்த படத்தை மையமாக கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக புது படங்கள் குழந்தைகளை கூட்டு போய் தேட்டரில் சும்மா நேரத்தை வீணடிக்கிறீங்க. அப்படிப்பட்ட படங்களில் இப்படி அருமையான ஒரு படத்தை கண்டிப்பாக நீங்கள் பசங்களை கூட்டு போய் பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தோன்னா 5க்கு 5 கொடுப்பேன். அந்தளவுக்கு சூப்பரான தரமான ஒரு படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.